இந்த வீடியோல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எப்படி ஒரு அப்ளிகேஷனில் ஒரு அக்கௌண்ட் டேக்கர் வேணும் எப்படி ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற பற்றி ரியல் வேல் பிஓசி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய பிஓசி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருப்போம். அதேமாதிரி லேப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸும் போட்டிருப்போம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக பிஓசிக்குள்ளாரே போயிடலாம். ஸோ இந்த பிஓசிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளான ஒரு ஓவர் வியூ கொடுத்துட்றேன். சரி, இங்கே எந்த இடத்துல ஒரு பக்குனா ஓடிபியை அவங்க ரேட் லிமிட் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அந்த இடத்துல நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஸோ இனிமேல் நான் இதுக்குள்ளார போயிருந்தேன். இதுதான் அந்த அப்ளிகேஷன். நான் ஜஸ்ட் பிஓசி ரன் பண்ணுறேன். சரி, இவங்க என்னன்னா ரேண்டம் சைட் தான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு எனக்கு பர்பஸாக தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அவங்களோட லாகின்க்கு போயிட்டு என்னோட ஒரு இமெயில் தரேன். dinesh@gmail.com சொல்கிற இமெயில் இருக்குது. அந்த இமெயிலேருந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பாஸ்வேர்ட் கேட்குது. எனக்கு தெரியல. நான் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அது ரீசெட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இமெயில் டு ரீசெட் பாஸ்வேர்ட் ஆஸ்பின்ஸ் என்ன, அதாவது இமெயிலுக்கு ஏதோ சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது dinesh@gmail.com அப்படிங்கிற இமெயிலுக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது dinesh@gmail.comனு சொல்லிட்டு. சரி, அதுக்குமே ஃபர்கட் பாஸ்வேர்ட் லிங்க் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் மறுபடியும் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணி ரீசெட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணால் அந்த லிங்க் வந்திருக்கும். இப்போ மொத்தம் என்கிட்ட 2 லிங்க் இருக்கும். அதாவது இந்த அக்கௌண்ட்டில் ஒன்று, இந்த அக்கௌண்ட்டில் ஒன்று. அதாவது ஜெய்சட்டி அக்கௌண்ட்டில் ஒன்று, வைசோசிட்டி அக்கௌண்ட்டில் ஒன்று. ஸோ இந்த இது இருக்குல்ல ரீசெட் பாஸ்வேர்ட் லிங்க்கு, அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த ப்ரௌசர் டேப்பில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் பிஓசி எடிட் பண்ண தெரியுமா, அவங்களுக்கு இருக்காது, அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். இந்த ஜெய்சட்டி அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டு இதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். அதாவது செகண்ட் டேப்பில் போட்டுக்கிறேன். சரி, இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே யூசர் ஐடி அண்ட் ரீசெட் கோடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஓடிபிக்கு பதிலாக இந்த மாதிரி ரீசெட் லிங்க் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிக்வஸ்ட் ஃபார்ம் ஆனால அந்த இடத்துல ஓடிபி சென்ட் பண்ணி ஓடிபி என்டர் பண்ண தான் கேட்பாங்க. பட் ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சைட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த யூசர் ஐடி பாருங்கள், கடைசி 894, அதாவது கடைசி 3 பண்ணால் 894 மட்டும் பார்த்துங்க. அது இங்கே பாருங்கள் 934. அதாவது இந்த யூஸரும் இந்த அக்கௌண்ட்டும் அந்த அக்கௌண்ட்டும் வேறு அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு தெரியும். சரி, ஏன்னா யூசர் ஐடி மூலிமா தான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இங்கே இப்போதைக்கு பேக்கெண்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சர்வர் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இந்த யூசர் ஐடி, அதாவது 934 அப்படிங்கிற யூசர் ஐடி இந்த கோடை வச்சு, இந்த ஓடிபி கோடை வச்சு அவர் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணார் அப்படின்னா அதை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த டேப்ல இருக்கிற யூசர் ஐடிக்கு அந்த பர்டிகுலர் ஓடிபியை வச்சு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் பேக்கெண்ட் கான்ஃபிகர் ஆயிருக்கும். ஸோ அது உங்களுக்கு அது ரொம்பவே சிம்பிள் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் நான் இந்த யூசர் ஐடிஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த யூசர் ஐடிலேருந்து இந்த யூசர் ஐடிக்கு யூசர் ஐடி மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த யூசர் ஐடி இந்த யூசர் ஐடி மாற்றுறேன், அவ்வளோதான். அதாவது யூசர் ஐடி மாறிடுச்சு. அதாவது இந்த அக்கௌண்ட்டோட யூசர் ஐடி கிடையாது. ஆக்சுவலி பர்டிகுலர் ஓடிபிக்கு இந்த பர்டிகுலர் யூசர் ஐடியே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ தான் யூசர் ஐடி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் தெரியுமா, இந்த ரிக்வஸ்ட், அதாவது ஓடிபி யூசர் ஐடியை இன்டர்சேஞ்ச் பண்ண ரிக்வஸ்ட் தெரியுமா, இந்த ரிக்வஸ்ட்டை எடுத்து நம்ம இந்த 6 டிஜிட் ஓடிபியை நம்மளால் ப்ரூட் பாஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அதை என்ன பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை இந்த என்னோட போப் சூட் கனெக்ட் ஆகிருக்கிற ஃபயர் பாக்ஸில் போடுறேன். ஜஸ்ட் இது கொஞ்சம் லோட் ஆகும், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகி வருது. சரி, நான் சும்மா இந்த மாதிரி லோட் ஆகிற டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு தரேன். சரி, ஒரு யூசர் ஐடி மாற்றுறோம். இங்கே பாருங்கள், சேஞ்சிங் த யூசர் ஐடி ஒன் ஃப்ரம் அதர் பட் ஓடிபி ரிமைன்ஸ். ஓடிபி சேமாக தான் இருக்குது, பட் யூசர் ஐடி டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்று தான். ஸோ இங்கே பாருங்கள், யூசர் ஐடி வேறையாக இருக்குது, ஓடிபியும் வேறு. ஓடிபி இந்த அக்கௌண்ட்டோட ஓடிபி கிடையாது, இது வேறு ஒரு யூசர் ஐடியோட ஓடிபி. ஸோ அதை முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. நம்ம இந்த இடத்துல இந்த யூசர் ஐடி தெரியுமா, 934 பண்ண யூசர் ஐடி இருக்குது தெரியுமா, அதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு பாஸ்வேர்டையும் ஒரு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் செட் பண்ணுறோம். ஓகே, செட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது வேறு ரிக்வஸ்ட்டு, ஃபார்வர்ட். ஓகே, இந்த ரிக்வஸ்ட் தான் கேப்சர் பண்ணோம். மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணுறேன், மறுபடியும் ஃபார்வர்ட். இதுதான் அந்த ரிக்வஸ்ட்டு. பாஸ்வேர்டு நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு
அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, யூசரோட ஐடி, அதாவது 934 அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு 6 டிஜிட் யூசர் ஐடி இருந்தது அது. அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் ஓடிபி. ஸோ இப்போ சர்வர் என்ன நினைக்கும், ஓகே இந்த பர்டிகுலர் யூசர் தானே நம்ம இந்த ஓடிபி சென்ட் பண்ணோம், ஸோ தட் நம்ம வந்து கரெக்டாக தான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணோம். ஸோ இது கரெக்டான யூசர் ஐடியாக இருந்தால். ஆனால் இப்போ வந்து இது கரெக்டான யூசர் ஐடி கிடையாது, இது வந்து தப்பான யூசர் ஐடி. இப்போ சர்வர் என்ன சொல்லணும், கணக்குப்படி பார்த்தா இது தப்பான யூசர் ஐடிப்பா, இது வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஓடிபியை கரெக்டாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ப்ரூட் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா ப்ரூட் போஸ்ட்னா இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது மொத்தமாக 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகே, சிம்பிளாக யோசிச்சு பார்த்தீங்கனாலே அந்த 6 டிஜிட் ஓடிபி வந்து இதில் தான் இருக்கும். ஒரு 6 ஜீரோலேருந்து 6 9 வரைக்கும் தான் இருக்கும். சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தானே. ஸோ 6 டிஜிட் நம்பர்னா எவ்வளோ பெருசாக வந்துட போகுது. பட் ஆனால் இவ்வளோ காம்பினேஷன் போகிறது ரொம்பவே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன் அப்படின்னா வந்து யூசரோட அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிரும். எப்படின்னா வந்து எப்பயுமே பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் யூசர் ஐடி வந்து இத்தனை தடவை தான் வந்து இந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கும். பட் ஆனால் அந்த ரூலை வந்து இந்த இடத்துல மீறினா மட்டும்தான் இந்த ரிக்வஸ்ட் நம்மளால் வந்து ப்ராசஸ் பண்ணவே முடியும். ஸோ இது நீங்கள் ஏற்கனவே ஒரு சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அக்கௌண்ட் லாக்இன் பண்ணும்போது தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டா ஒரு 4 தடவை தப்பாக பாஸ்வேர்ட் கொடுத்தாலே உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம் போனால் கூட வந்து இந்த மாதிரி ஏடிஎம் கார்டை போட்டு பின் வந்து தப்பாக போட்டிங்கன்னா, ஒரு 3 தடவை தப்பாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிடுச்சு, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ இது வந்து யூசர் அக்கௌண்ட் லாக் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ இதுவுமே ஒரு 40 ரேட் லிமிட்டிங்கை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மெக்கானிசம், அதாவது ரெமிடியேஷன், ப்ரூட் போஸ்டிங் அட்டாக்கான ஒரு ரெமிடியேஷன் தான் இதுதான் வந்து. பட் ஆனால் அந்த ரெமிடியேஷன் இந்த இடத்துல இல்லை. ஸோ அதுதான் அந்த இடத்துல ஒரு பக்காவே அமையுது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ரிக்வஸ்ட்டை வந்து இன்ட்ரூடருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்ட்ரூடில் வந்து தான் நம்ம வந்து ப்ரூட் போஸ்ட் பண்ண முடியும் ஈஸியாக. சரி, இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணிட்டு இந்த ரிக்வஸ்ட்டை வந்து நான் ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆர் இன்டர்செப்ட் ஆஃப் என்ன வேணால் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்ட்ரூடருக்கு வந்துட்டு இந்த ஓடிபியை தான் நம்ம வந்து ப்ரூட் போஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஓடிபி, அதாவது இந்த ஃபீல்டில் இந்த வேல்யூக்கு பதிலாக 0லேருந்து ஒரு 6 9 வரையும் அப்படியே போட போகிறோம். ஸோ இது 6 9ன்னு சொன்னால் இருக்காது, 9,99,999 ருபீஸ். ஸோ 99 அது வரையும் வந்து போட போகிறோம். 0லேருந்து 9,99,999 வரையும் வந்து போட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த ஃபீல்டை வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் நான் வந்து இந்த பேலோடில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பேலோட்ஸ் போயிட்டு இந்த இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரூடர் போயிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோமா, இந்த பேரோட ஆட் பண்ணிட்டோமா. ஸோ இந்த இடத்துல நம்பர்ஸ் போயிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரம் 0லேருந்து 6 lines அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துடணும். ஸோ இங்கே 6 lines இருக்கா, ஸ்டெப்பு வந்து ஒன்று கொடுத்துடணும். அப்போ தான் வந்து ஒவ்வொன்றா ஆட் ஆகி வந்து போகும். மீன் இன்டிஜர் டிஜிட் வந்து 6 கொடுத்துட்றோம். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ 0ன்னு போட்டிங்கன்னா ஒரு சில இதில் வந்து ஒரு 0 மட்டும் எடுத்துக்கும், ஒரே ஒரு 0 மட்டும் எடுத்துக்கும், மீதி இருக்கிற அந்த ப்ரிசிடென்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்காது. ஸோ ஆனால் இந்த இடத்துல ஓடிபி இடத்துல அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. என்ன கொடுத்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஓடிபி வந்து வெறும் 6ன்னு வைங்களேன், வெறும் 6ன்னு கொடுக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஒரு 5 0 கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ப்ரிசிடென்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்குறது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து மின் இன்டிஜர் டிஜிட்டுக்கு வந்து நான் இடத்துல 4 6ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். 6 கொடுத்தாச்சு. மேக்ஸ் இன்டிஜர் டிஜிட்டும் 6 தான் வரும் கண்டிப்பாக, அது எந்த டவுட்டும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு வந்து அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல போட்டு 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு கரெக்டாக 9,99,999 அது வரைக்கும் வந்து போய் செக் பண்ண போகுது. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்து எல்லா ஓடிபியும் வந்து போட்டு வந்து செக் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு போட்டு செக் பண்ணானா அவங்களுக்கு தான், அதாவது இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க தெரியுமா, ஸோ இந்த அப்ளிகேஷன் விட்றாங்க தெரியுமா, அவங்க இடத்துல பயங்கரமான ஒரு நாய்ஸ் வந்து கிடைக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு கான்செப்டுவலாக பார்த்தோன்னா உங்களுக்கு பக் இருக்கிறது வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட இது வரைக்குமே 422 ரிக்வஸ்ட் வந்து போயிருக்கு. விச் மீன்ஸ் தட் ரிக்வஸ்ட் வந்து 422 ஓடிபி வந்து ப்ராசஸ் ஆகிருக்கு. 0லேருந்து 422 வரையும் ஓடிபி வந்து ப்ராசஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஸ்டில் நமக்கு எந்த எரருமே வரல. என்ன எரர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு அந்த மாதிரி எரரு, இல்லைனா வந்து இந்த மாதிரி இந்த ரிக்வஸ்ட் நீங்கள் டூ மச் டைம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 429 சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது.
அந்த ஸ்டேட்டஸ் கோடை வச்சு ஒரு ரிக்வஸ்ட் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ப்ரூட் போஸ்ட் மெக்கானிசத்தோட ஒரு ரெமிடியேஷனுமே ப்ரூட் போஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. நம்ம வந்து ப்ரூட் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது பாட்டு அது நிற்காம வந்து போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 500 வந்துடுது. சரி, நீங்கள் மினிமமாக பார்த்தீங்கனாலே அட்லீஸ்ட் ஒரு 50 ஆச்சு வச்சுருப்பாங்க. 100. ஸோ 100 ரிக்வஸ்ட் வரையும் நீங்கள் வந்து ப்ரூட் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான அப்ளிகேஷனில் வந்து இருக்கும். ஆனால் 500 வரைக்கும்லாம் வந்து யாருமே வந்து இந்த மாதிரி லிமிட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. 500க்கு மேலெலாம் போகாது. கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த இடத்துல 500க்கு மேலே போகுது அப்படின்னாலே வந்து இந்த இடத்துல அவங்க ப்ரூட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து அவங்க பார்க்கவே இல்லை, கன்சிடரே பண்ணல. அதனால் நம்ம ஈஸியாக வந்து எத்தனை ரிக்வஸ்ட் தான் ப்ராசஸ் பண்ணலாம். 0லேருந்து 999 என்ன எவ்வளோ 9 வேணால் எவ்வளோ ரிக்வஸ்ட் தான் ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா நோ ரேட் லிமிட்டை வந்து தடுக்கிறதுக்கு அவங்க எதுவுமே பண்ணல. ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐபி பேஸ்ட்டு பண்ணுவாங்க, எல்லாம் வந்து யூசர் அக்கௌண்ட் லாக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க எந்த லாக்குமே பண்ணல. ஸோ அதனால தான் வந்து நிற்காம 400 போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு 400 ரிக்வஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். சரி, இந்த ரிக்வஸ்ட் நம்பர் பாருங்கள். ஓடிபி வந்து 571 ஓடிபி. இது பாருங்களேன், ஸ்டேட்டஸ் பாருங்களேன். ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஃபெயிலியர், நான் ஃபெயிலியர், இன்வேலிட் ஓடிபி ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி வருதா. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் டூ மச் டைமாக அந்த ரிக்வஸ்ட் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் வந்து வரணும். இல்லைனா உங்களோட யூசர் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். பட் ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. அதாவது இந்த ஓடிபி வந்து தப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 571 அவ்வளோதான் வருது. அதுக்கப்புறம் போகிற எல்லா ஓடிபி ரிக்வஸ்ட்டுமே அப்படி தான் வருது. ஸோ அதனால் பொட்டென்ஷியலாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஓடிபியை போட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் கோட் வாங்கிடுவோம். அதே மாதிரி வந்து பாஸ்வேர்டும் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பிஓசி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிஓசி. ஸோ இதில் வந்து ஒட்டுமொத்த அட்டாக்கு நான் வந்து காட்டல. ஏன்னா 02 இந்த மாதிரி ஒரு 1 lakh ரிக்வஸ்ட் அவங்ககிட்ட ப்ராசஸ் பண்ணால் அவங்களோட சர்வர் தான் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ தேவையில்லாத அது வேலையாக இருக்கும். ஸோ எனக்குமே அது வந்து நல்லதாக பரல. ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரிக்வஸ்ட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். பட் ஆனால் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டாக் வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு அட்டாக்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 6 டிஜிட் நம்பர் தான். நீங்கள் அந்த 6 டிஜிட் நம்பரை கெஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஜஸ்ட்டு இன்னும் ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். பட் ஆனால் பக்குக்கு இம்பாக்ட் காட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா வந்து இந்த யூசர் ஐடி தெரியுமா, அந்த யூசர் ஐடியை கெஸ் பண்ணுறது தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த யூசர் எப்போ ஃபர்கட் பாஸ்வேர்ட் வந்து கிளிக் பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓடிபியை வந்து 6 டிஜிட் ஓடிபி வந்து ப்ரூட் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த பக்கோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓடிபி ப்ரூட் பாஸ் வந்து கண்டிப்பாக நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, ஏன்னா இந்த மாதிரி லிங்க் மூலிமா வந்து இந்த மாதிரி ஓடிபி வந்து கொடுக்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷனாக இருக்கிறது தான் வந்து உங்களுக்காக போட்டேன். கண்டிப்பாக இந்த பிஓசி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிஓசி பற்றின உங்களோட கருத்துக்கள் அண்ட் டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. ஸோ அதுக்காக நான் ஆவலாக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 2-3 டேஸாக நான் வந்து எந்த வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன். ஸோ சம் ஒர்க் தான். கண்டிப்பாக இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. Bye.